இன்று எந்த மெய்யடியார், அதாவது அனந்தாதி தேவருடைய சரித்திரம் பார்க்க இருக்கிறோம் என்றால், ஆதியே துணை மெய்வழி கிருஷ்ணன் செட்டியார். அங்கத்தினர் எண் 1847 மெய்வழி சபையில். இந்த மாமா நம்மள அநேகம் பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க தேவ பிரயாணமாகி ஒரு 2-3 வருடங்கள் இருக்கும். அவங்களே சொல்றாங்க அவங்க சரிதத்தை. ஒவ்வொன்றா பார்ப்போம். தருமபுரிக்கு அருகில் உள்ள அமானி மல்லாபுரம் என்ற ஊரில் வேளாண் குலத்தில் துரைசாமி செட்டியார், முனியம்மா என்பவர்களுக்கு மகனாக பிறந்தேன். எனது தாய் தந்தையர் 6 வருடங்களுக்கு பிள்ளை பேறு இல்லாதிருந்து பல கோவில்களுக்கு நேர்த்தி கடன் செய்து காணிக்கையிட்டு நான் பிறந்தேன். பள்ளியில் 4வது வகுப்பு வரை படித்தேன். விவசாய வேலை செய்வதற்கு ஆள் இல்லாமையால் படிப்பை நிறுத்திவிட்டு விவசாய வேலை பார்க்க ஆரம்பித்தேன். தமிழ் எழுத படிக்க தெரியும். கைவல்ய நவநீதம், ரிபுகீதை, ஈஸ்வர கீதை, 11 சித்தர் நூல், திருப்புகழ், தாயுமானவர் பாடல்கள் ஆகியவைகளை மனப்பாடம் செய்து பாடுவேன். ஊரில் உள்ள சன்மார்க்க சங்கத்திற்கு சென்று வள்ளலாரின் அருட்பாவினையும் ஓதி வந்தேன். என்னுடைய 16வது வயதில் எனது தந்தையார் காலமாகிவிட்டார். எனது தாயாரும் நானுமாக விவசாய வேலைகளை பார்த்து வந்தோம். மெய்வழி கந்தசாமி ஆனந்தர் நட்பு. எனது ஊருக்கு 3 மைல் தொலைவில் உள்ள மாரண்டஹள்ளி என்ற ஊரில் இருந்த மிராசுதார் கந்தசாமி உடையார் என்பவருடன் நட்பு ஏற்பட்டிருந்தது. ஞானத்தேட்டம் காரணமாக அவர் இந்தியா முழுவதும் சுற்றி வந்தவர். அப்போது எங்களுக்கு பக்கத்து ஊராகிய பாலக்கோட்டில் பிராமண குலத்தில் பிறந்த மெய்வழி திலகமகா ஆனந்தர் என்பவர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக வேலை பார்த்து வந்தார். கந்தசாமி உடையார் அவரை சந்தித்து பேசி 19 மலர்கள் கொண்ட மெய்வழி நூல் வாங்கி படித்து பின் மெய்வழி சாலைக்கு சென்று மெம்பராகி தலைப்பாகை கட்டிக்கொண்டு ஊர் வந்து சேர்ந்தார். இதுல ஒரு குறிப்பு பார்த்தீங்கன்னா 19 மலர்கள் கொண்ட மெய்வழி நூல் என்று குறிப்பிடுறாங்க. இப்போ நமக்கு நம்ம தெய்வ கிரந்தம் ஆதிமெய் உதயபூரண வேதாந்தம், அதான் முதல் நூல், முதல் கிரந்தம். அதை தொடர்ந்து ஆதிமான்மியம், அதுக்கு அடுத்து வந்த நூல்கள் யமன், யமபடர் அடிபடு கோடாயுதக்கூர், அதுக்கப்புறம் வந்தது யமன் படர் அடிப்படு திருமெய் ஞானக்குரல். இந்த 4 கிரந்தங்களும் தெய்வம் அவர்கள் நடமாடும் தூள திருமேனியோடு இருக்கிற காலத்திலேயே அச்சாயி மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டதுங்க. இதுல இந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தம்ங்கிற அந்த முதல் கிரந்தம் அது வெளியாகிறதுக்கு முன்காலத்துல அதுல இருக்கக்கூடிய 19 மலர்கள் மட்டும், இப்போ ஞான அகவல், ஞான முறையீடு, இப்படி வரிசையா ஒரு 19 மலர்கள் அடங்கிய மெய்வழி நூல் என்ற தலைப்பிட்ட ஒரு நூலாக இருக்கு, ஒரு சின்ன நூலாக. அப்போ அந்த 19 மலர்கள் இப்ப நமக்கு இருக்கிறது பெரிய கிரந்தம். அதெல்லாம் தொடர்ந்து எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு விவரத்துக்காக நான் இதை சொல்றேங்க. இப்போ தொடர்ந்து அவங்களுடைய சரிதை பார்க்குறோம். அந்த 19 மலர்கள் கொண்ட மெய்வழி நூல் வாங்கி படித்து பின் மெய்வழி சபைக்கு சென்று மெம்பர் ஆகி தலைப்பாகை கட்டி கொண்டு ஊர் வந்து சேர்ந்தார். யாரு? அவங்க மெய்வழி திலகமகானந்தர் என்பவர். திலகமகானந்தர் அவர்களே கந்தசாமி உடையார் அவர்கள் சந்தித்து பேசி இந்த நூல்களை வாங்கி படிச்சு இவங்களும் மெம்பரா ஆகி தலைப்பாகை கட்டி கொண்டு ஊர் வந்து சேர்ந்தார். அவர் மெய்வழி சபையில் சேர்ந்த வருடம் 1958. யாருங்க? அந்த கந்தசாமி உடையார் அவர்கள். எனக்கு அவருடன் ஏற்கனவே நட்பு உண்டு. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1959ஆம் ஆண்டு நான் அவருடன் மெய்வழி சாலைக்கு சென்றேன். அந்த இடமே என் மனதுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அங்கே தண்ணீர் கஷ்டம் இருந்தது. அங்குள்ளவர்கள் அனைவருக்கும் கிணற்றிலிருந்து தண்ணீரை சேந்தி கொடுத்தேன். எல்லோரிடமும் சித்தர் பாடல்களையும் தாயுமானவர் பாடல்களையும் பாடி காண்பித்தேன். அனைவரும் என் பாட்டுகளை கேட்டு மகிழ்ந்தனர். நான் சபையில் சேருவதற்காக ஆண்டவர்கள் முன்னால் கைகட்டி நின்றேன். ஆண்டவர்கள் சிரசில் ஜரிகை தலைப்பாகையும் ஷெர்வானியும் அணிந்திருந்தார்கள். ஆண்டவர்கள் ஏனப்பா நிக்கிற கேட்கிறாங்க. இவர் சொல்றார், சபையில் சேர வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். தெய்வம் அவர்கள் மீண்டும் கேட்கிறார், யாரோடு வந்த? அப்போது மெய்வழி கந்தசாமி உடையார் எழுந்து நின்று, எங்கள் ஊர் பையன் தெய்வமே என்றார்.
தெய்வம் அவர்கள் திரும்பி கேட்கிறாங்க, என்ன தொழில் செய்யற? உங்க பதில் சொல்றாங்க, 4 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க, தென்னை மரம் வைத்திருக்கிறேன், விவசாயம் செய்கிறேன். தெய்வம் அவர்கள் மீண்டும் கேட்கிறாங்க, யாரோடு வந்த? அப்போது அங்கு குழுமி இருந்த பெண்கள் எல்லோரும் என்னை சபையில் சேர்ப்பதற்காக ஆண்டவரிடம், நல்ல பையன் தெய்வமே, எங்களுக்கெல்லாம் தண்ணீர் சேந்தி கொடுத்தான், மற்ற எல்லா உதவிகளும் செய்தான் என்று சிபாரிசு செய்தார்கள். தெய்வம் அவர்கள், என்னப்பா இவ்வளவு பேரை சிபாரிசு செய்ய கொண்டு வந்திருக்கிற? சரி, உனக்கு இல்லாத சபையா, போ போ போய் பதிஞ்சுக்கோ என்றார்கள். அப்போது மெய்வழி கலைமக ஆனந்தர் என்னை நோக்கி, புகைப்பிடிக்கும் பழக்கம் உண்டா என்று ஜாடை செய்து கேட்டார். இதை கண்ட தெய்வம் அவர்கள் அவரை வாயை மூடுமாறு உத்தரவிட்டார்கள். விண்ணப்ப பாரம் வாங்கி பூர்த்தி செய்து தெய்வ சன்னிதானத்தின் முன்னால் அதை படித்து சபையில் சேர்த்து கொண்டேன். ஆண்டவர்களிடம், தெய்வமே, 4ஆம் வகுப்பு வரைதான் படித்துள்ளேன் என்றதற்கு, இது போதுமே நம்ம நூல் எல்லாம் படிப்பதற்கு என்று கூறினார்கள். பிறகு ஊருக்கு சென்று 1960 திரும்பி சாலைக்கு வந்து காஷாயமும் மூலமந்திரமும் பெற்றுக்கொண்டேன். அந்த காலத்துல எப்படி நடைமுறை வச்சிருக்காங்க பாருங்க. முதல்ல சபையில தெய்வம் அவர்களிடம் விண்ணப்பித்து அவர்கள் சம்மதித்து ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் சபையில சேர்றது. அதற்கு அடுத்தது காஷாயம். காஷாயத்தையும் ஒரு தீட்சையாக, காஷாய தீட்சையாகவே அவர்கள் வழங்குறாங்க. அதுக்கு அடுத்தது மூலமந்திரம், அதையும் தீட்சையாக தெய்வம் அவர்கள் வழங்கதான் மக்கள் எல்லாம் பெற்றிருக்கிறாங்கிற பகுதியும் பார்க்கிறோம். மாரண்டஹல்லிக்கு ஆண்டவர்கள் வருகை. 1960 ஆண்டவர்கள் ஆந்திராவில் கடப்பா என்ற ஊருக்கு அருகிலுள்ள வீரபிரம்மம் அவர்களின் சமாதி ஸ்தலத்திற்கு சென்றுவிட்டு சாலைக்கு திரும்பும் போது மாரண்டஹல்லியில் வந்து தங்கினார்கள். வந்த உடனேயே மெய்வழி கந்தசாமி உடையாரை பார்த்து, கிருஷ்ணன் எங்கே என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர், இந்த ஊரிலிருந்து 3 மைல் தொலைவில் உள்ள அமானி மல்லாபுரம் என்ற ஊரில் இருக்கிறான், நான் செய்தி அனுப்பி வரவழைக்கிறேன் என்றார். அதேபோல் எனக்கு ஒரு ஆள் மூலம் ஆண்டவர்கள் வருகை தந்திருக்கும் செய்தியை அறிவித்தார். நான் உடனே எனக்கு தெரிந்த உறவினர்கள், நண்பர்கள் ஆக 100 பேரை கூட்டிக் கொண்டு தெய்வ தரிசனைக்காக மாரண்டஹல்லி வந்தேன். அப்போது இருட்டிவிட்டது. சரி, காலையில் தரிசனை செய்து கொள்ளலாம் என்று கந்தசாமி உடையார் வீட்டில் தங்கினோம். அதிகாலையில் எழுந்து குளித்து பழம் ஊதுபத்தி வாங்க கடை தெருவுக்கு சென்றேன். அதற்குள் ஆண்டவர்கள் மற்றொரு முறை கிருஷ்ணன் எங்கே என்று விசாரித்து விட்டார்கள். கூடி வந்த நபர்களுடன் தெய்வம் அவர்களை தரிசனை செய்தேன். ஆண்டவர்கள் என்னை பார்த்து அமுது கொடுத்துவிட்டு, ஏண்டா ராத்திரி வரவில்லை, உன் நினைவாகவே இருந்தது என்றார்கள். பின் என்னை பார்த்து, நீ என்னுடன் சாலைக்கு வந்துவிடு, நான் உன்னை அங்கே வேலைக்கு வைத்துக் கொள்கிறேன் என்றார்கள். எனக்கும் ஆண்டவர்களுடன் போவதற்கு ஆசையாக இருந்தது. ஆனாலும் அம்மாவை விட்டுவிட்டு எப்படி போவது? எனவே ஆண்டவர்களிடம், நானும் அம்மாவும் மாத்திரம் இருக்கிறோம் தெய்வமே என்றேன். எங்கே உன் அம்மாவை கூப்பிடு என்றார்கள். என் அம்மா வந்ததும் அவரிடம், நல்ல பிள்ளை, என்னுடன் சாலைக்கு அனுப்பிவிடமா, நீ வளர்ப்பதை விட நான் நன்றாக வளர்ப்பேன் என்று கெஞ்சுவது போல் கேட்டார்கள். அதற்கு என் அம்மா, ஒரே பையன் சாமி, இங்க நிலம் இருக்கு, விவசாயம் பார்க்கணும் என்றார். நான் அழுது கொண்டே நின்றேன். தெய்வம் அவர்கள் என்னை பார்த்து, ஏன் அழுகிறாய்? அழாதே, உன்னை எப்பொழுது கூட்டிக் கொள்ள வேண்டுமோ அப்போது கூட்டிக் கொள்கிறேன். தை மாதம் பொங்கல் திருவிழாவிற்கு வா, இப்ப சரி பார்க்கலாம் என்று என்னை சிரிக்க வைத்துவிட்டு, நான் சமர்ப்பித்த ஒரு சீப்பு வாழைப்படத்தை எடுத்து என் அம்மாவின் மடியை பிடிக்கச் சொல்லி, உனக்கு இதுதான் உபதேசமே, உனக்கு உபதேசம் கொடுத்தால் கூட என்னவென்று தெரியாது, நல்ல பிள்ளையை பெற்றதனால் உனக்கு மோட்சமே கொடுத்து விடுகிறேன், இதை வானத்துக்கு காட்டாமல் சாப்பிடு என்று கூறி ஒரு சீப்பு பழத்தையும் வழங்கி பின் சாலைக்கு புறப்பட்டு சென்றார்கள். திருமணம். வருடத்திற்கு 2 முறை, அதாவது வைகாசி திருவிழாவிற்கும் பொங்கல் திருவிழாவிற்கும் நான் சாலைக்கு செல்வது வழக்கம். ஒரு முறை ஆண்டவரிடம் உபதேசம் வேண்டும் என்று கேட்டேன். கல்யாணம் செய்து கொண்டு வந்தால்தான் உபதேசம் தருவேன் என்று கூறினார்கள். எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், நடக்கவில்லை. பிறகு ஊருக்கு சென்று அங்கு மெய்வழி துரைசாமி செட்டியாரின் சின்ன மகளை திருமணம் செய்து பின் அவளுடன் சாலைக்கு வந்து தெய்வ தரிசனம் செய்தேன். தெய்வம் அவர்கள் அவளை பார்த்து, நீதான் என் மருமகளா என்று கேட்டுவிட்டு அந்த பெண்ணை ஒரு 2 நிமிடங்கள் உன்னிப்பாக கவனித்தார்கள். ஏற இறங்க பார்த்தார்கள். பின் உதட்டை பிதுக்கினார்கள். சரியில்லை என்று சொன்னார்கள். இவளை பெரியம்மாவிடம் கூட்டிச் செல், இவளுக்கு புத்தி பத்தாது என்று கூறி அவளை பார்த்து, இவன் சொல்றபடி நீ நடக்கணும், ஜாக்கிரதை என்று கூறி பிறகு அமுது கொடுத்தார்கள். நான் பெரியம்மாவிடம் கூட்டிச் சென்றேன். பெரியம்மாவும் புத்திமதி கூறினார்கள். அந்த வருடம்
என்னுடன் சேர்ந்து 30 பேருக்கு உபதேசம் நடந்தது. 3 நாள் உபவாசம் வைத்து உபதேசம் கொடுத்தார்கள். என்னுடன் மெய்வழி மாணிக்க ஆனந்தர், மெய்வழி மயில்சாமி ஆனந்தர் ஆகியோரும் உபதேசம் பெற்றனர். இரவு 11 மணிக்கு துவங்கி காலை 7 மணி வரையிலும் உபதேசம் நடந்தது. மறுநாள் ஊருக்கு போக ஆண்டவர்களிடம் உத்தரவு கேட்டேன். அப்போது தெய்வமர்கள் என்னை பார்த்து, நேற்று உபதேசம் வாங்கினாயே, என்ன தெரிந்து கொண்டாய் என்றார்கள். நான் ஒன்றும் சொல்ல தெரியாது விழித்தேன். அப்போது ஆண்டவர்கள் தங்கள் தேகத்தை தொட்டு காட்டி, என்னை உன் இதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும், ஜாக்கிரதை என்றார்கள். என்னை உன் இதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும், ஜாக்கிரதை என்றார்கள். நான் உத்தரவு தெய்வமே என்றேன். மகாராஜனாக ஊருக்கு போய்விட்டு வா என்று உத்தரவு கொடுத்தார்கள். புரட்டாசி திருவிழாவிற்கு சாலை செல்வதற்கு ஏற்பாடு செய்திருந்தேன். எங்கள் ஊரில் சனத்குமார நதி என்ற ஆறு ஓடுகிறது. நாங்கள் அக்கறையில் உள்ள தோட்டத்தில் இருந்தோம். நதியில் முழங்கால் அளவு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. நதியில் முழங்கால் அளவு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. முதலில் நான் சாமான்களை கொண்டு சென்று அக்கறையில் வைத்தேன். பிறகு எனது மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு அக்கறைக்கு நடந்தேன். திடீரென்று ஆற்றில் வெள்ளம் வர ஆரம்பித்தது. படிப்படியாக தண்ணீர் உயர்ந்து கொண்டே வந்தது. நானும் என் மனைவியும் பயந்து மூலமந்திரம் சொல்லிக்கொண்டே அக்கறையை நோக்கி விரைந்தோம். கரைக்கு 3 அடி இருக்கும்போது தண்ணீர் கழுத்தளவு வந்து எங்கள் இருவரையும் சாய்த்து விட்டது. தெய்வமே என்று அலறி ஆற்றோடு அடித்து செல்லப்படுகின்ற நேரத்தில் ஆற்றில் ஒரு நாணல் தட்டை மிதந்து வந்தது. அதை பிடித்து கொண்டு ஓரமாக சென்று தத்தி தடுமாறி கரையேறிவிட்டோம். ஏறியவுடன் தண்ணீர் 2 ஆள் மட்டம் பெருக்கெடுத்து ஓடிற்று. தப்பித்ததை நினைத்ததும் ஆண்டவர்களை நினைத்ததும் நான் ஓவென்று அழுதேன். மறுநாள் சாலைக்கு சென்று விட்டோம். தெய்வ தரிசனம் முடிந்ததும் நடந்த நிகழ்ச்சியை அழுது கொண்டே ஆண்டவரிடம் கூறினேன். ஆண்டவர்கள், அந்த நாணல் தட்டை நான் தாண்டா தூக்கி எறிந்து காப்பாற்றினேன் என்றார்கள். நான் அழுதேன். அவர்களோ, ஏன் அழுகிறாய், நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் என்றார்கள். அடுத்தது பாத தீட்சை. இந்த திருவிழாவில் நான் ஆண்டவர்களிடம் அரிதற்கு அரியதாகிய, எவராலும் பெற முடியாத, காண முடியாத பாத தீட்சையை பெற்றேன். பொய் குருமார்கள் எல்லாம் பாத தீட்சை என்று தங்கள் கால்களை எடுத்து தங்களை நம்பி வந்தவர்களின் தலைமேல் வைத்து இதுதான் பாத தீட்சை என்று பணம் வாங்குவதை நினைத்தும், உலகம் போய்விட்ட அதோ கதியை நினைத்தும், நான் பெற்ற பேற்றை நினைத்தும் ஆண்டவர்களின் முன்னால் கதறி அழுதேன். தில்லையுள் கூத்தனை சர்வத்திலும் நின்று ஆடும் குஞ்சித பாதத்தை என் இதயத்தை கிழித்து நெறித்து காட்டிய ஆண்டவர்களின் தயவை நினைத்து நினைத்து உள்ளம் உருகினேன். அடுத்து மண் சுவர் வைத்தது. நாங்கள் எப்பொழுது திருவிழாவிற்கு சென்றாலும் 4 நாட்கள் முன்னதாக சென்று திருவிழா முடித்த பின் 4 நாட்கள் இருந்துவிட்டுத்தான் ஊருக்கு திரும்புவோம். ஒரு திருவிழா முடிந்தவுடன் கந்தசாமி உடையாரின் விடுதியில் விழுந்த மண் சுவரை எடுத்து கட்டி கொண்டிருந்தேன். அப்பொழுது சாலையில் 100 மாடுகள் இருந்தன. அதை மேய்ப்பதற்காக தோளின் மேல் கம்பை வைத்துக் கொண்டு ஆண்டவர்கள் அந்த வீதியின் வழியாக வந்தார்கள். நான் வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து கந்தசாமி உடையாரை கூப்பிட்டு, ஏன் என் பிள்ளையிடம் வேலை வாங்குகிறாய்? உனக்கு சுவர் வைக்க ஆளா கிடைக்கவில்லை? அவனிடம் வேலை வாங்கினால் என்னிடம் வேலை வாங்கிய மாதிரி. வேறு யாரையாவது வைத்து இந்த வேலையை செய்து கொள். இந்த 5 ரூபாயை வைத்துக்கொள் என்று உடையாரிடம் 5 ரூபாய் கொடுத்தார்கள். அவர் பணம் வாங்க மறுத்துவிட்டார். மறுபடியும் ஆண்டவர்கள் புறப்படும் முன் உடையாரை பார்த்து, நான் அந்த பக்கம் போனதும் மறுபடியும் வேலை வாங்கிவிடாதே என்று எச்சரித்து விட்டு சென்றார்கள். ஆண்டவர்கள் என் மேல் வைத்திருக்கும் அன்பை நினைத்து விக்கி விக்கி அழுதேன். அருளமுத தீட்சை பெற்றது. அடுத்த திருவிழாவிற்கு சாலைக்கு வந்த பொழுது அருளமுத தீட்சைக்கு ஆண்டவர்களிடம் உத்தரவு கேட்டேன். அப்போது ஆண்டவர்கள், டேய், இது சாதாரண தீட்சை அல்ல, இது உடலுக்கு சிரசு போலான தலைமை தீட்சை. இதை வைத்து ஆள்வதற்கு பெரிய தகைமையும் பொறுமையும் வேண்டும். இதை பெற்ற பின் மற்றவர் உன்னை திட்டினாலும் நீ அவனை திட்டக்கூடாது, பழித்துவிடும், ஜாக்கிரதை என்றார்கள். உத்தரவு என்றேன். பின் அருளமத தீட்சை வழங்கினார்கள். மறுபிறப்பு பெற்ற நான் எப்படி தொப்புள் கொடி அறுக்காமல் இன்று வரை அருட்பால் உணவு உண்டு வருகிறேன் என்பதை அன்றுதான் தெரிந்தேன். நான் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. ஆண்டவர்களை பற்றி தீர்க்க தரிசனம் எழுதிய தீர்க்க தரிசிமார்கள் எல்லோரும் தங்கள் குருபிரானிடம் இருந்து அருளமுத தீட்சை பெற்றவர்கள் என்பதை அன்றுதான் உணர்ந்தேன்.
விவசாயிகளின் மேல் தெய்வம் அவர்கள் காட்டும் கருணை. அடுத்த முறை திருவிழாவிற்கு வந்துவிட்டு ஊருக்கு போக தெய்வம் அவர்களிடம் உத்தரவு கேட்கும்போது அவர்கள் எங்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் சிறு விவசாயிகள், சாலையிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு வருமானம் குறைவு, வைகாசி, பொங்கல் ஆகிய 2 திருவிழாக்களையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அதற்கு நான் ஒரு உணவு சொல்கிறேன், கேட்கிறீர்களா என்றார்கள். உத்தரவு என்றோம். ஒவ்வொரு வாரமும் நாலனாவை ஒரு உண்டியலில் வைத்து அதில் போட்டு விடுங்கள். அவ்வாறு செய்தால் அது உங்கள் ஊரிலிருந்து சாலைக்கு வருகின்ற செலவுக்கு ஆகிவிடும். திரும்பி போவதற்கு நான் தந்து விடுகிறேன் என்றார்கள். இதை கேட்டதும் தெய்வம் அவர்கள் மேல் எங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பை நினைத்து அழுதவாறு நின்றோம். தெய்வம் அவர்கள் உத்தரவு கொடுக்க ஊர் போய் சேர்ந்தோம். பஸ் விபத்தில் இருந்து காப்பாற்றியது. நானும் கந்தசாமி உடையாரும் நெருங்கிய நண்பர்கள். கந்தசாமி உடையார் சொன்னது கேட்கா சீடனின் குணத்தை உடையவர். ஒரு முறை திருவிழாவிற்கு வந்துவிட்டு ஊருக்கு போக தெய்வம் அவர்களிடம் உத்தரவு கேட்டோம். தெய்வம் அவர்கள், எந்த வழியாக போகிறீர்கள்? நாங்கள் கீழக்குறிச்சி வழியாக போக போகிறோம் தெய்வமே. அதுக்கு தெய்வம் சொல்றாங்க, அந்த வழி வேண்டாம், சத்தியமங்கலம் வழியாக போங்கள். நான், உத்தரவு தெய்வமே. அதுக்கு உடையார், எனக்கு கால் வலிக்கும் தெய்வமே அப்படிங்கிறார். உடனே தெய்வம் அவர்கள் வந்து, கிருஷ்ணா, நீ இவன் சாமானை எடுத்துக்கொண்டு இவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு போ. உடையார், எனக்கு கால் வலிக்கும் தெய்வமே, என்னால் முடியாது. தெய்வம் அவர்கள், ஏய், சொன்னபடி கேள், போ. நான் அவரை தரதரவென்று இழுத்துக்கொண்டு ஆண்டவர்கள் உத்தரவுப்படி சத்தியமங்கலம் வழியாக புதுக்கோட்டை சென்றேன். அங்கு சென்றதும் தான் தெரிந்தது, நாங்கள் கீழக்குறிச்சி வழியாக செல்லவிருந்த பஸ் விபத்துக்குள்ளாகி 6 பேர் பலியாகி விட்டார்கள் என்று. எங்களுக்கு திக் என்றது. மறுபடியும் பஸ் ஏறி சாலைக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்து ஆண்டவரிடம் நடந்ததை கூறினோம். ஆண்டவர்கள், அப்படியா, நான் தெரிந்துதானே சொன்னேன், உங்களை நடக்க வைக்க வேண்டுமென்று எனக்கு ஆசையா என்றார்கள். பின் 5 நாள் சாலையில் இருந்துவிட்டு ஊருக்கு திரும்பினோம். ஏணியிலிருந்து விழுந்தது. ஒரு சமயம் ஊரில் ஒரு ஏணியில் ஏறும் பொழுது கால் தவறி விழுந்து விட்டேன். எந்த அடியும் படாமல் தப்பித்தது ஆச்சரியம்தான். ஆண்டவர்கள்தான் என்னை காப்பாற்றினார்கள். என்னுடைய மார்பில் நெஞ்சுக்குழியும் முதுகு பகுதியும் வலித்துக் கொண்டே இருந்தது. அடுத்து சாலைக்கு சென்ற அம்மானி மல்லாபுரம் சகோதரர்களிடம் தெய்வம் அவர்களிடம் நான் ஏணியிலிருந்து விழுந்த விஷயத்தை கூறும்படி சொல்லி காணிக்கையும் கொடுத்து அனுப்பினேன். விஷயத்தை கேட்ட ஆண்டவர்கள் மிகவும் வருத்தப்பட்டு சிறிது நேரம் கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்து விட்டார்களாம். 10 நிமிடம் கழித்து, டேய், அவனை நான் பார்த்துவிட்டு வந்தேன், நல்ல தெய்வ நினைவில் இருக்கிறான், இந்த பிரசாதத்தை கொண்டு போய் கொடுங்கள் என்று பிரசாதம் கொடுத்து அனுப்பினார்கள். பிரசாதத்தை அருந்தியதும் எனக்கு 2-3 நாட்களில் பூரண குணம் ஆகிவிட்டது. நம்ம இத்துடன் இந்த வாரம் நம்ம நிறைவு பண்ணிட்டு, தொடர்ந்து அடுத்த வாரங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த சுருக்கம் பகுதியும் இந்த வரலாற்று சரித்திர பகுதிகளையும் தொடர்ந்து நம்ம பார்ப்போங்க. வழக்கமாக்கா எப்படி நிறைவு பண்ணுவீங்களோ அதே போல மந்திரம் சொல்லி நிறைவு பண்ணலாங்க.